இன்றைக்கும் நம்ம ஒரு வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கடந்த புதன்கிழமை நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு சிலுவைக்கு நீங்கள் பங்காளிகளா பகைஞர்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். அதே தான் இன்றைக்கும் நம்ம தொடரப் போகிறோம். போன புதன்கிழமை நான் அதில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்ம தியானித்தோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. சிலுவைக்கு பங்காளர்களாக இருக்கிறவர்களுடைய தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நான் சொன்னேன். முதல் காரியம் என்ன ஞாபகம் இருக்கா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதிக்கங்க. இப்போ முதல் காரியம் என்னன்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர்கள் நம்பிக்கையா இருப்பார்கள் அப்படிங்கிற வாக்கியத்தில் நம்ம தியானம் செய்தோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இன்றைக்கு அதில் 2வது தகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பங்காளிகளாக இருக்க தேவைப்படுகிற 2வது தகுதி என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், உண்ணானவைகளை நாடி. இங்கே நமக்கு பவுல் ஒரு சிறந்த ஆலோசகராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், அவர் ஒன்று செய்கிறார். என்னவென்றால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறார். அப்ப சிலுவைக்கு பங்காளர்களாக இருக்கிறவர்களுடைய 2வது தகுதி என்னன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு விதமாய் நடக்கிற அல்லது சிலுவைக்கு பகைஞரா இருக்கிற இந்த பிலிப்பு ஜனங்களை எப்படியாவது சரியான பாதையில நடத்தணும், எப்படியாவது சிலுவைக்கு பங்காளர்களாய் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு, ஒரு வேதனையோடு, கண்ணீரோடு இந்த சத்தியத்தை வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் அதே பாரம், அதே நோக்கம், அதே காரியம் நம்முடைய பாஸ்டருக்கு இருக்கிறதுனால தான் இந்த 30 நாள் அதிகால ஜெபத்தில் நம்ம சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்கிறோம். பாருங்க, சிலுவையை குறித்து நம்ம தியானிக்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப மறுரூபமாகும். நம்ம கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்கலாம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நமக்குள்ள காணப்படும். எத்தனை பேர் மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? இங்கிருந்து கொடுக்கப்படுற தியானம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஆமென். எங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நாங்கள் தயார் செய்யும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. சரி, நம்ம வாசித்த இந்த வசனத்துல 2 வாக்கியங்களை பவுல் சொல்லுகிறார். என்னன்னா, ஒன்று பின்னானவைகளை மறக்கணும், 2வது முன்னானவைகளை நாட வேண்டும். பின்னானவைகள் என்று பவுல் குறிப்பிடுகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னா அவர் என்ன குறிப்பிடுகிறார்னா, அவருடைய பழைய பாவ வாழ்க்கையை என்ன செய்கிறாரு? குறிப்பிடுகிறார். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க 3ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம் நம்ம பாயிண்ட்ல கூட தியானிச்சோம். அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, மாம்சீக பலத்துல அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற சில காரியங்கள் எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. நான் அதை மறக்கிறேன், பின்னானவைகளான காரியங்களை நான் மறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, முன்னானவைகள் என்று அவர் சொல்லுகிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப முன்னானவை, பவுலுக்கு முன்னானவை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, லக்கு, கோல், ஆங்கிலத்தில் கோல் என்று சொல்லலாம். எதற்காக இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் பின்னானவை ஒரு காரியங்கள் இருக்கு, முன்னானவைகளும் இருக்கு. அது என்ன, அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில மறக்க வேண்டிய பின்னானவைகள் என்ன அப்படின்னு நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 5 காரியங்களை சொல்லுகிறேன். நம்ம மறக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பின்னானவைகள். முதல் காரியம், நம்ம என்ன மறக்கணும் அப்படின்னா, கடந்த கால பெருமைகளை நம்ம என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். கடந்த கால பெருமைகள் அது நமக்கு பின்னானவையாய் நம்ம மறக்க வேண்டிய காரியத்தில் முதலாவது இடத்துல இருக்கு. காரணம், நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, பேசும்போதே நாங்கள்லாம் அந்த காலத்தில் 1984 என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய பெருமைகளை என்ன செஞ்சுக்கிட்டே வருவாங்க? ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வருவாங்க.
ஸோ அதை நீங்கள் மறக்கணும். ஏன் மறக்கணும் அப்படின்னா, அது உங்களை பெருமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அதனால தான் அதை மறக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர். ஆமாம், அது ஈஸியாக ஆண்டவருக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆயிடும். ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால கடந்த கால பெருமைகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. அது நல்லதுதான், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, நீங்கள் தியானம் பண்ணிக்கோங்க, அப்படியெல்லாம் இருந்தோமே அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய பெருமையான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டாவது நம்ம மறக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கடந்த கால பாவ வாழ்க்கை, அதை நம்ம மறக்க வேண்டும். அது நம்முடைய பின்னானவை, கடந்த கால பாவ வாழ்க்கை. பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கும்போது பெரிய பாஸ்டர் எங்களுக்கு அப்போ இருந்தப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கள் 4வது பேட்ச். அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க வரிசையாக வந்து, என்ன நினச்சாங்கன்னு தெரில, வரிசையாக வந்து, ஏன்னா எதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, திடீர்னு பாஸ்டர் கூப்பிட்டு, வாங்க எல்லாரும் சாட்சி சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க, கனத்துக்குரிய போதகர், அவங்க முன்னாடி நம்ம சாட்சி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அப்போ முதல்ல ஒருத்தர் போனார். அவர் என்ன பேசினார் எங்களுக்கும் தெரில, பாஸ்டருக்கும் புரியல. சரிப்பா போ அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ஆள் போனாங்க. அவர் இன்னும் அங்கே இருக்கிறாரு சிவகிரியில். அவர் போய் தன்னுடைய சாட்சியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை ரொம்ப வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் அவர் என்னென்ன பாவம் செஞ்சாரோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி செஞ்சார், பின் குறிப்பு இதெல்லாம் போட்டு சொன்னோடனே பாஸுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஊழியத்தில் நிற்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால் நீ போய் உட்காந்துரு அப்படின்ட்டாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த கடந்த கால பாவ வாழ்க்கையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்ல 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 நம்ம பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதுவே நமக்கு சோதனையாக வந்துடும். இப்போ குடிகாரன் குடித்ததை பற்றி ரொம்ப, நான் குடித்தேன், இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ குடித்தேன், இவ்வளவு இப்படி குடித்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு என்ன செய்யும், மனசில் சார் நம்ம நல்லா குடித்தோம்ல அப்படின்னு ஒரு ஆசை என்ன செஞ்சிடும். அதுக்கு தான் அன்றைக்கு நம்முடைய போதகர் சொன்னார், நீ என்ன செய்ய மாட்ட ஊழியத்தில். இன்னைக்கு அவர் ஊழியம் செய்யலை, அது வேற விஷயம். ஆமாம், பரிசுத்தமாக வாழ விடாது. நம்ம பழைய கால பாவ வாழ்க்கையை தியானிக்க அதை நினைக்க பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால தான் அதை மறக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். மூன்றாவது நம்ம மறக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த பாவ வாழ்க்கையினால ஏற்பட்ட குற்ற உணர்வை நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். ஏன் குற்ற உணர்வை மறக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த குற்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய மோசமான ஒன்றாய் மாறிவிடும். அது பிசாசுக்கு ரொம்ப ஈஸி. ஒருத்தனுக்குள்ள குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சியை கொடுத்துட்டான்னா பிசாசு, அந்த மனிதன் நேராக தற்கொலை அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். அதனால நம்ம அந்த குற்ற உணர்வுகளையும் மறக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படின்னா, ஒரு தடவை மனம் திரும்பிய அந்த பாவம் நம்முடைய சிந்தைக்கு வரும்போது, அந்த குற்ற உணர்வு நமக்கு சிந்தைக்கு வரும்போது என்ன செய்யணும்னா, தேவன் நம்ம மேல காட்டின அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு, அவருடைய கிருபையை நினைச்சு துதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம அதை நினைச்சு துதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள அந்த ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வு என்ன செஞ்சோன்னா ஓடி போயிடும். பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். ஸோ நம்ம தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு சரியாயிரும். அப்புறம் நான்காவது ஒரு காரியம் என்ன செய்யணும் அப்படின்னா, கடந்த கால வெறுப்புகள், கசப்புகள், துரோகங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். அதெல்லாம் நம்முடைய பின்னானவைகள். ஸோ அது இருந்தால் நம்ம ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாற முடியாது. கடைசி அஞ்சாவது, கடந்த கால காயங்களை நம்ம என்ன செய்யணும், மறக்கணும், மறந்தே ஆகணும். காரணம், அது நம்மை வாழ விடாது. ஏன்னா காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்தையே தான் என்ன செஞ்சுருப்போம், ஆமாம் எனக்கு அப்படி நடந்தது, இவங்க இப்படி செஞ்சாங்க, அதை நம்ம மறக்கணும். அது நமக்கு பின்னானவைகளாக இருக்கணும். சரி, இந்த பின்னானவைகளை மறக்காததுனால நமக்கு ஏற்படுகிற விளைவுகள் என்னன்னா, வியாதி, சுகரு, பிபி, இரத்த கொதிப்பு, இருதய அடைப்பு, மூளையில் நரம்பு கசிவு, இரத்த கசிவு, இப்படி பல வியாதிகள் ஸ்ட்ரெஸ்ஸுனால உண்டாகும். ரெண்டாவது பசியின்மை, பசிக்கவே செய்யாது. அப்புறம் தூக்கம் வராது, விரக்தி ஏற்படும், நமக்குள்ள பெருமை இருக்கும், சண்டை போட வேண்டியிருக்கும். நம்ம வீட்லேயே டெய்லி பார்க்குறோம்ல, என்ன கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யார் அதிகமாக ஹிஸ்ட்ரி எடுத்து பேசுவா, பின்னானவையில் என்ன செய்யுங்க, மறந்துடுவோம். அன்றைக்குரியது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 கல்யாணம் ஆகும்போது என்ன நடந்துச்சு அதை என்ன செய்யாதீங்க, சண்டைக்கு கொண்டு வரக்கூடாது. கோபம் வரும்,
எரிச்சல் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நம்ம விளைவுகள். வேதம் என்ன சொல்லுகிறது பின்னானவைகளை குறித்து அப்படின்னா 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இல்லை கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அவனுக்குள்ள பழையமையான காரியங்கள் ஒண்ணுமே இருக்காது, இருக்கக்கூடாது. அதான் அந்த வசனம் சொல்லுது. ரோமர் 6:6 இப்படியாக சொல்லுது, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறோமா? ஆமா, ஞானஸ்தானத்திலையும் அதான் சொல்றோம். பழைய மனுஷன் என்ன செஞ்சான்? மரிச்சு புதிய மனுஷனை என்ன செய்யறான்? அப்ப பழைய மனுஷன் சாகும்போது அவனோட பழைய சிந்தைகள் பழைய காரியங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடணும்? செத்துறணும். அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது எல்லாமே புதிதா இருக்கணும். அதுதான் இந்த வசனமும் சொல்லுது. ஸோ இவைகள் எல்லாம் பின்னானவைகள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முன்னானவைகள் என்ன செய்யணும்? நாட வேண்டும். முன்னானவை என்றால் என்ன அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு, தேவன் நமக்கு கொடுத்த லக்கு. ஆங்கிலத்தில் கோல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு லக்கோட தான் அந்த பூமிக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார். கரெக்டு தானே? எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு கோல் இருக்கும், எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கும். அது கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் அப்படி தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்துக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைய வேண்டிய பிரதானமான ஒரு லக்கு இருக்கு. என்னன்னா நம்ம எல்லாரும் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். நீங்கள் டாக்டர் ஆகுங்க, தனிப்பட்ட விதத்தில் கலெக்டர் ஆகுங்க, என்ன ரிஜிஸ்டர் ஆகுங்க, என்ன ஹவுஸ் ஒய்ஃப் ஆகுங்க, ஹஸ்பண்ட் ஆகுங்க, என்னன்னாலும் ஆகலாம். ஆனால் கடைசியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைய வேண்டிய ஒரு லக்கு என்னன்னா பரலோகம் போகணும். மத்தேயு 25:23 சொல்லுதுல, தேவன் சொல்றார்ல, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். இத தேவன் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லும்படி நம்ம வாழணும். அதுதான் நம்முடைய பிரதானமான லக்கு. அப்படி வாழ்வதற்கு தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். வாழ்வதற்கு தகுதி என்ன? லக்கை அடைவதற்கு தகுதி என்ன? ஒரே ஒரு காரியத்தை பவுல் இதே அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன காரியம்னா திருப்தி அடையவே கூடாது. பிலிப்பியர் 3:12 மட்டும் பாருங்க. பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாருங்க, அவர் அடைந்தாயிற்றுன்னு யோசிக்கல, நான் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி சிந்திக்கல, நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பார். அப்ப நம்ம திருப்தி அடையக்கூடாது. இன்றைக்கு என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். ஜபிக்கிறதா இருக்கட்டும், வேத வாசிப்பு, வேத தியானம், ஆத்துமாதாயம், ஊழியம், இன்னும் நிறையா கனி கொடுக்கிற ஜீவியம், நிறைய காரியங்கள்ல நம்ம திருப்தி அடைந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, திருப்தி அடையவே செய்யாதீங்க. என்ன வசனம் சொல்லுதுல, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமா என்ன செய்கிறாரு? கர்த்தர் வருகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. அதனால பின்னானவைகளை மறங்க, பின்னான வாழ்க்கைகளை மறங்க, முன்னானவைகளை நம்ம நாடுவோம். நமக்குன்னு ஆண்டவர் ஒரு லக்கு வச்சிருக்க, அதை நம்பி ஓடுங்க. நம்ம எல்லாருக்கும் பொதுவான லக்கா நம்ம எல்லாரும் பரலோகம் வந்து சேரணும். அதற்கேற்ற காரியங்களை திருப்தி அடையாம ஓடும்போது நம்ம சிலுவைக்கு பகைஞரா அல்ல, சிலுவைக்கு பங்காளர்களா நம்ம வாழ முடியும். ஆமென். எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க இந்த சத்தியத்துக்கு? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கிருபையை கொடுங்கன்னு சொல்லி